சின்ன பசங்க கேட்கணும், புரியுதா? அந்த பழக்கெல்லாம் வச்சுக்கூடாது. நிறைய பாட்டுக்குது இது போல் டாலுகள் எல்லாத்துக்கும். இனிமேட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி இப்படி சொன்னால் தான் நீங்கள் கேட்குறீங்க, அந்த பாட்டை கேட்குறீங்க. உண்மை இதெல்லாம் நான் சொல்கிற ஒரு அர்த்தம் உண்மை, சரியா? மலையில் விளையுது பச்சை இலை, அதை எப்படித்தான் எத்தனை வாரம் தெரியல. சிமிலில பாங்குல வலிக்குது, அது உடம்பு அதுவே கெடுத்துக்குது. பணத்துக்கு ஆசை போட்டுன்னு சந்து பொந்து இல்லை டம்மு விற்கிதுங்க. அதை வாங்க நின்று புள்ளிங்க எல்லாம் நிற்கிதுங்க. அதே மாதிரி அவன் புள்ள ஒரு நாள் போய் நிற்கும். எப்படியா? சந்து பொந்து புள்ள நீங்களும் நிற்கிதுங்க, அதை வாங்க நின்று புள்ளிங்க எல்லாம் நிற்கிதுங்க. கிசான் உள்ள தேடுது பைப்பத்தா. வாட்டர் கேன் எங்க சின்ன சின்ன வாட்டர் கேன் எங்க இருக்குது பொறுக்குதுங்க. எதுக்கு பொறுக்குதுங்க? ரோட்டில் கொடுக்குறது கிடையாது. சந்து பொந்து உள்ள டம்மா விற்கிதுங்க, அதை வாங்க நின்று புள்ளிங்க எல்லாம் நிற்கிதுங்க. கிசான் உள்ள தேடுது பைப்பத்தான், நிறைய குசிமிங்க கற்றுக்குது லைஃபத்தா. மைண்டு அப்செட்டா இருப்பா, கதையை சொல்லிடுறேன். எவ்வளோ காணாக போகிறோம். இது போல் சின்ன சின்ன பசங்களாம் செத்துருவாங்க. என்னன்னு கேட்டால் இந்த மாதிரின்னுவாங்க. பெரியவங்க எவ்வளோ பேர் கற்றுக்கினாங்க, அதை விட முடியாமல் எவ்வளோ ஆஸ்பத்திரியில் படுத்துன்னு இருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன பசங்க அதுக்கு தெரியாமல் அதை கற்றுக்கின்னு அதுக்கு மேலே என்னென்னமோ பண்ணுறது. இந்த மாதிரி போதை நல்லா நம்ம பாதையை மாடிடும், முடியுது எனக்கு. அப்போ அந்த பையனை கேட்குறேன், என்னடா இங்கே உட்காந்துக்கிறேன்னு. நான் வாத்தியார் தொந்துன்னு தாங்க. என்ன வாத்தியார் மைண்ட் ஏன் அப்செட்டில் இருக்குது வாத்தியார்? என்னடா ஒன்றுமே இல்லை. அது பீடி டம் அடிக்காமல் இத்தனை சொல்லி தலையிலே வச்சேன். அப்போ தான் வந்து அந்த பாட்டை எழுதினேன். காரில் தான் எழுதினேன், பக்கம் போகும்போது எழுதினேன். மைண்டு அப்செட்டான் டோட்டலி ஃபர்கட்டான், ஒரு பீடி டம் வலிக்காம. அரை கிலோ குத்தாலும் ஒரு கிலோ குத்தாலும் உக்காந்து வலிக்கிறான் சலிக்காம. மைண்டே அப்செட்டான் டோட்டலி ஃபர்கட்டான், ஒரு பீடி நம்ம வலிக்காம. அரை கிலோ குத்தாலும் ஒரு கிலோ குத்தாலும் உக்காந்து வலிக்கிறான் சலிக்காம. போத பாதைய மாட்டிடண்டா, அதைய உனக்கு தூக்கிடண்டா. ராங்கது ரைட்டது தெரியாம சிக்கத்துல போய் மாட்டிப்படா. பவுடரு ஊசி மாத்திரை போட்டு கொள்ளையும் ஸ்நாச்சிங்கும் பண்ணுறான். பவுடரும் ஊசி மாத்திரை போட்டு கொலையும் ஸ்நாச்சிங்கும் பண்ணுறான். அந்த நரம்புல ஊசியை செலுத்தின உடமே மனுஷனும் மிருகமா மாறுறான். எல்லாம் பிறகும் போது குழந்தையா தான் பொறுக்கிறோம். அந்த ஊசியால் சின்ன பையன் கூட பிரிச்சுனுங்க மரியாதை இல்லாத அண்ணான்னு கூப்பிட்டு இருப்பான். என்ன அப்படின்னுவான். பெரியவங்க சின்னதை மரியாதை இல்லாத ஆகிடும். என்னடா இது தம் துண்டுக்குது, ஒன்றுமே பேச முடியாது. அஞ்சு 3 ரூபாய் பிளேட்டு போதும் உனக்கு போயிடுவானுங்க. என்ன பண்ணுவேன்? ஐயோ பாலம் மாத்து. 2 ரூபாய் ஆயிடுச்சு. பவுடரு ஊசி மாத்திரை போட்டு கொலையும் ஸ்நாச்சிங்கும் பண்ணுறான். நரம்புல ஊசியை செலுத்தின உடனே மனுஷனும் மிருகமா மாறுறான். வேணா நண்பா, இந்த பழக்கத்தை கற்றுக்காதீங்கோ. கோலார் ஆயிட்டு சைக்கோ போல சுத்தாதீங்கோ. தனியாக பேசிருப்பான் ரோட்டில். என்னடா தனியாக பேசிருப்பான்? சைக்கோ போல சுத்தாதீங்கோ. உங்கள் லைஃபே டோட்டலாக மாறிடும். உங்கள் மான மரியாதை போயிடும். கெஞ்சடிக்கிற பையன்வாங்க. இப்படியே உங்கள் மான மரியாதை போயிடும். ஐயா அட்டியில சிமிலிய சுத்த விட்டு வலிச்சா டிபி வரும், கேன்சர் வரும். உன் மாறு மேல மாலை விழும், லொக்கு லொக்கு இருமல் வரும். அவனுக்கு டிபி இருக்கும், அவன் நோய் உனக்கு வரும். ஏன்னா அவன் மாற்றி மாற்றி வலிக்கிறீங்களா ஒரே துணியை போட்டு. அந்த மாதிரி இப்படி நான் கத்தி பாடுறேன். எப்படி பாடுறேன்? ஸ்டாமினா இருக்குது பாடுறேன். லொக்கு லொக்குன்னு இது மாதிரிலாம் இருப்பிடி நீங்கன்னா பாட முடியுமா? ஒரு கானா பாடகரே யாருன்னா யார் ஆசைப்படுறீங்க? பாடகரா ஒரு தெருக்கு நான் கானா பாடகர். கானா ரமேஷ், கானா சுரேஷ்னு போட்டுக்கிறீங்களே. கானா ரமேஷ், கானா சுரேஷ், கானா நந்தா அப்படி போட்டுக்கிறீங்களே பெருமையா. அவங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. கானா வந்து நீங்கள் ஸ்டாமினா கானா வந்து ஐ பிச்சில் பாடணும். அப்போது எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது. புரியுதா? இப்போ நான் பாடுறேன்னு வச்சுக்க, நான் பண்ணி நின்றேன். அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆனால் அது தேவையில்லை.
அது வந்து மாத்திடும். அட்டிவில பொச்சி வச்சான் புதையல, அட்டியில பொச்சி வச்சான் புதையல, அந்த உடம்புக்கு கெடுதல் புகையல. டம்ம நினைக்கிறான் கோல்ட் மெடலா, அந்த பாப் மார்லியை எத்துக்கிறான் ரோல் மாடலா. அவரு அச்சு செத்து போட்டாரு, எப்பயோ செத்து போட்டாரு அவரு. பாப் மார்லியை எத்துக்கிறான் ரோல் மாடலா. சீட்ட கையா ஆகுறான், சீக்கிரமா சாவுறான். பல பேர் சுத்துதுங்க திருந்தாம. ஐயா டருக்கியா அழுகிறான், பொறுக்கியா திரியிறான். கையங்காலம் போயிடுண்டா விளங்காம. அத்தனை பேரை பிடிச்சாலும் அதர் ஸ்டேட்ல டம்ம இறக்குதுங்க. அரசாங்கம் கெஞ்சாவ ஒழிச்சாலும் திருட்டு தனமா கொடுக்குதுங்க. 100 200 வித்த கவரெல்லாம் 500 1000 ஆயிடுச்சான். தாயி தகப்பன் தாலியை அறுத்து சைக்கோங்க நிறைய மேல சேர்ந்துச்சான். சுகமா இருக்கும், ரத்தம் சூடா இருக்கும் போது வேலை கொடுக்கும். உனக்கு கல்யாணம் நடக்கும் போது நரம்பு தளர்ச்சி ஆயிடும். எடு வேஷ்டி, நீ அப்படியே நீ என்னதான் இருந்தாலும் வேஷ்டி வெள்ளையா இருப்ப, நல்லா இருப்ப, ஆனா டோட்டலி வேஸ்ட். இது சுகமா இருக்கும், ரத்தம் சூடா இருக்கும் போது வேலை கொடுக்கும். உனக்கு கல்யாணம் நடக்கும் போது அட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருமல்லைடா, அட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இறங்கல்லடா. புள்ளிங்களா பட்டம் என்ன சொல்லுறேன், திருந்துங்கடா. மாச்சரியில பாடி வரும், மாறு மேல மழை விழும், லொக்கு லொக்கு நிர்மல் வரும். அட அவனோ இவனுக்கு வரும். அட்டியில பொச்சி வச்ச புதையல, அட உடம்புக்கு கெடுதல் புகையல. அந்த டம்ம நினைக்கிறான் கோல் மாடலா, அவன் பாம்மல எத்துக்கிறான் ரோல் மாடலா. சிட்டகையா ஆகுறா, சீக்கிரமா சாகுறா. பல பேர் சுத்துதுங்க திருந்தாம. கருக்கியால் ஈரம் பொறுக்கியா திரியிறான். கையங்காலம் போயிருந்தா விளங்காம. அத்தனை பேரை பிடிச்சாலும் அதர் ஸ்டேட்ல டம்ம இறக்குதுங்க. அரசாங்கம் கெஞ்சவ ஒழிச்சாலும் திருட்டு தனமா கொடுக்குதுங்க. 100 200 வித்த கவர் 500 1000 ஆயிடுச்சா. தாயி தகப்ப தாலிய அறுத்து சைக்கோங்க நிறைய போயிச்சான். தகர் 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 தகத்தா மைண்ட் அப்செட்டா, டோட்டலி ஃபர்கெட்டா. ஒரு வீடு தம்ம வலிக்காம. 1 கிலோ கொத்தாலும் 1 கிலோ கொத்தாலும் உக்காந்து வலிக்கிறான் சொல்லிக்காம. போத பாதை மாத்திடுண்டா, பால உனக்கு ஊத்திடுண்டா. ராங்கடு ரைட்டடு தெரியாம சிக்கத்துல போய் மாட்டி பட பவுடரு ஊசி மாத்துற போட்டு கொள்ளையும் ஸ்நாச்சிங்கும் பண்ணுறான். நரம்புல ஊசிய செலுத்தின உடனே மனுஷனும் மிருகமா மாறுறான். வேணா மரியாதை பாயிடா. சுத்த விட்டு வலிச்சா தீட்டு வர கேன்சர் வரும். மாறு மேல மால விடும், லொக்கு லொக்குன்னு இருமல் வரும். உனக்கு வரும் Brunda. நன்றி.